ஹலோ காய்ஸ், இது உங்க தினேஷ் டெக் சேனல். இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் வாட்ஸ்அப் சீக்ரெட் கோட் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். அந்த ஃபீச்சர்ஸை பத்தி நம்ம பார்க்க போறோம். மோஸ்ட்லி நம்ம இண்டிவிஜுவல் சேட் லாக் பண்றது எப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அதுவும் பர்டிகுலரா பாஸ்வேர்ட் போட்டு நம்ம லாக் பண்ணிக்க முடியும். இதை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போற மாதிரி இன்னும் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த அப்டேட் நிறைய பேருக்கு வராம இருக்கு. வராதவங்க வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க பிளே ஸ்டோர்ல செக் பண்ணிட்டே இருங்க. வாட்ஸ்அப் அப்டேட் வந்துச்சு அப்படின்னா மறக்காம அப்டேட் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம சேட் லாக்குள்ள போய்க்கலாம். போனதுக்கு அப்புறம் நம்ம யார் யார் சேட் லாக் பண்ணிருக்கோமோ அந்த லிஸ்ட் எல்லாம் உங்களுக்கு ஷோ ஆகும். இதுல மேல உங்களுக்கு 3 டாட் ஷோ ஆகுது பாத்தீங்களா? அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த செட்டிங்ஸ் இருக்கும். அந்த செட்டிங்ஸ்குள்ள உள்ள போனீங்க அப்படின்னா ஹைட் லாக்டு சேட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கங்க. சப்போஸ் நீங்க அதை எனேபிள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே கிரியேட் சீக்ரெட் கோட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 டிஜிட்டுக்கு மேல நம்பரா இருக்கட்டும் இல்ல கேரக்டரா இருக்கட்டும் கொடுத்து கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் என்னோட நேம் தினேஷ் அப்படின்னு கொடுத்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட லாக் பண்ணி வச்சிருக்க சேட் உங்களுக்கு ஹைட் ஆயிரும். உங்களுக்கு ஃப்ரண்ட் பேஜ்ல காட்டாது. சப்போஸ் அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒன்னு சர்ச்சில் போயிட்டு யாரோட சேட்டை நீங்க லாக் பண்ணி வச்சிருக்கீங்களோ அவங்களோட சேட், அதாவது என்ன நேமோ அதை சர்ச் பண்ற மாதிரி இருக்கும். சர்ச் பண்ணி உங்களோட பாஸ்வேர்டு போட்டா மட்டும்தான் ஓப்பன் ஆகும். அப்படி இல்லைங்கிற பட்சத்துக்கு நீங்க அங்க ஒரு சீக்ரெட் கோடு ஒன்று கிரியேட் பண்ணிருக்கீங்க பாத்தீங்களா? அதை சர்ச்சில் என்ட்ரி பண்ணிக்கங்க. என்ட்ரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த சேட்டை ஓப்பன் பண்ற மாதிரி இருக்கும். இந்த ஃபீச்சர்ஸ் நிறைய பேருக்கு இன்னும் வராம இருக்கு. வராதவங்க கவலைப்படாதீங்க. நீங்க உங்க வாட்ஸ்அப் அப்டேட் வந்துச்சு அப்படின்னா மறக்காம அப்டேட் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஃபீச்சர்ஸ் நீங்களும் யூஸ் பண்ணிக்க முடியும். இது மாதிரியான அப்டேட்ஸ் உடனுக்குடனே நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நீங்க தினேஷ் டெக் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டெக் வீடியோவோட உங்களும் சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணி வச்சுக்கோங்க.